அனைவருக்கும் வணக்கம். 12ஆம் வகுப்பு இயற்பியல் நிலைமின்னியல் அப்படின்ற பாடத்திலிருந்து வெளியிடக்கூடிய 29வது காணொளி. இந்த காணொளியில பாருங்க, பக்கம் எண் 30, எடுத்துக்காட்டு 1.13. இதுல என்ன சொல்லிருந்து பார்க்கலாமா? முதல்ல கணக்கு படிப்போமா? +q மின்னூட்டம் கொண்ட நேர்மின் துகள்கள் ஆதிப்புள்ளியில் வைக்கப்பட்டுள்ளது. அதிலிருந்து 9 மீட்டர் தொலைவில் இன்னொரு புள்ளி மின்துகள் -2q வைக்கப்பட்டுள்ளது. இம்மின் துகள்களுக்கு இடையில் மின்னழுத்தம் சுழியாக உள்ள புள்ளியை கண்டுபிடிக்கவும். +q மின்னூட்டம் கொண்ட நேர்மின் துகள்கள் ஆதி புள்ளியில் வைக்கப்பட்டுள்ளது. அதிலிருந்து ஆதி புள்ளியிலிருந்து 9 மீட்டர் தொலைவில் இன்னொரு புள்ளி மின்துகள் -2q வைக்கப்பட்டுள்ளது. இம்மின் துகள்களுக்கு இடையில் மின்னழுத்தம் சுழியாக உள்ள புள்ளியை கண்டுபிடிக்கவும். இதான் கேள்வி இல்லையா? படம் போட்டிருக்காங்க, அது பதில் சொல்லியிருக்காங்க பாருங்க. மேற்பொருந்துதல் தத்துவத்தின்படி ஒரு புள்ளியில் உருவாகும் மொத்த மின் அழுத்தமானது தனித்தனி மின் துகள்களால் அப்புள்ளியில் ஏற்படுத்தும் மின் அழுத்தங்களின் கூடுதலுக்கு சமம். மொத்த மின்னழுத்த மதிப்பு சுழியாகும் புள்ளி +q மின் துகளிலிருந்து x தொலைவில் உள்ளதாக கருதவும். படத்தை சொல்லிருக்காங்க பாருங்க. அதாவது இந்த ஆதி புள்ளியில +q மின்னூட்டம் இருக்கு. அங்க ஆதி புள்ளியிலிருந்து பாருங்க, இங்க இருந்து 9 மீட்டர், 9 மீட்டர் தொலைவில் -2q மின்னூட்டம் வைக்கப்பட்டுள்ளது, மின்துகள் வைக்கப்பட்டுள்ளது. இது ரெண்டுக்கு நடுவுல எந்த புள்ளியில மின் அழுத்தம் v வந்து சுழின்னு கண்டுபிடிக்கணும். நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்ப இந்த pன்ற பாயிண்ட் இந்த +q இருந்து x டிஸ்டன்ஸ் இருக்கு. அப்ப +q இருந்து இந்த pன்ற பாயிண்ட் x டிஸ்டன்ஸ்னா p to -q டிஸ்டன்ஸ். அப்ப இங்க இருந்து அது 9 மீட்டர் அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்ம இப்ப இதுல இருந்து இது வரைக்கும் 9 மீட்டர்னா அப்போ டோட்டல் இந்த 9 இருந்து x கழிச்சிட்டா you will get this distance. அப்ப இது என்னது? 9 - x டிஸ்டன்ஸ். அதான் அந்த படம் சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு இந்த புள்ளியில மின்னழுத்தம் சுழி. ஏன் இந்த புள்ளியில மின்னழுத்தம் சுழி அப்படின்னா இங்கே பார்க்கலாம், இது -2q, இது +q. அப்ப என்ன ஆகுது? இது கம்மியா இருக்கனால என்ன ஆகுது? இந்த புள்ளி இங்க வந்து சப்போஸ் இது -3qனா இந்த புள்ளி என்ன இன்னும் இதை நோக்கி இன்னும் போகுது. ரெண்டு சமமா இருந்துச்சுன்னா, இது சமமா இருந்தா புள்ளி சென்ட்ரல்ல இருக்கும். சென்ட்ரல்ல மின்னழுத்தம் சுழின்னு இருக்கும். இப்ப என்ன சொல்லிருக்கான் பாருங்க, புள்ளி Pயில் உள்ள மொத்த மின்னழுத்தம் சுழி. இந்த இடத்துல சுழி. இதை பின்வருமாறு எழுதலாம். V total is equal to 1/4πε0 பிராக்கெட்ல q/x - 2q by 9 - x பிராக்கெட்ல போடுறோம். is equal to 0. அப்புறம் q/x இப்படிலாம் பண்ணியிருக்காங்க. எனவே x equal to 3 மீட்டர். இந்த x ஓட மதிப்பு 3 மீட்டர். 9 - x x ஓட மதிப்பை இங்கே பிரதிட்டா 9 - 3 is equal to 6 மீட்டர். ஸோ p2 - q distance 6 மீட்டர். சரி, இப்போ என்ன பண்ணுவோம்? நம்ம இந்த கணக்கு என்ன பண்ணுவோம்? நம்ம இது எதை பத்தி நம்ம என்ன கிளியரா நம்ம இது பார்ப்போம். ஓகே, ரைட். அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? நம்ம படம் இருக்கு இல்லையா? படத்தை என்ன பண்ணுவோம்? நம்ம படத்தையும் சேர்த்து என்ன கம்ப்ளீட் ஆகும். ஓகே, ரைட். இப்போ பாருங்க, இதான் அந்த கணக்கு. ரைட், இந்த கணக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கணக்கோட இந்த சொல்யூஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. கணக்கு இங்கே இருக்கு. இந்த கணக்கோட சொல்யூஷன் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சொல்லுங்க இல்லையா, +2q மின்னோட்டம் ஆதி புள்ளியில் இருக்கு. இங்கிருந்து 9 மீட்டர் தொலைவில் -2q வைக்கப்பட்டுள்ளது. சரி, ஓகே. இப்போ நம்ம இதில் பார்க்கலாம். இங்கே பாருங்க, அது கண்டிப்பா இப்போ நமக்கு என்ன வேணும் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபார்முலா தெரியல. மின்னழுத்தத்துக்கு என்ன ஃபார்முலா? V is equal to 1/4πε0 q/r. இதான் மின்னழுத்தத்தோட ஜெனரல் ஃபார்முலா. சப்போஸ் இது +q அப்படின்னா மின்னழுத்தம், அதாவது +q அப்படின்னா இங்கே பிளஸ் வரும். சப்போஸ் இது if it is -q அப்படின்னா மின்னழுத்தம் என்னன்னு வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, if it is -qனா மைனஸ் முன்னாடி வந்துடும். 1/4πε0 q/r.
அல்லது என்ன ஆகும்னா இங்க மைனஸ் இங்க போடுவோம் அல்லது அங்க போட்டுக்கோம். இதுதான் நமக்கு ஃபார்முலா. சரி, இப்ப V total ஈக்குவல் என்ன பண்ணணும்னா ரெண்டையும் நம்ம கூட்டணும் இல்ல, நம்ம ரெண்டையும் have to add. V total is equal to ஃபர்ஸ்ட் எழுதுவோம், முதல்ல எழுதிக்குவோம் 1 by இது பிளஸ் Q 1 by 4 pi epsilon naught Q by R. இந்த Rன்றது என்னது, அதாவது இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பிளஸ் Qவுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், அதான் Rன்றது. அப்ப இந்த Rன்றது எவ்வளவு, X, இங்க வந்து X. ஓகே, we'll go for the next மைனஸ் Q பத்தி பேசுவோம். அப்ப மைனஸ் Q அதால ஏற்படக்கூடிய மின் அழுத்தம் 1 by 4 pi epsilon naught. இந்த Q பதிலா என்ன பண்ணுவோம், இந்த மைனஸ் 2Q போடுகிறோம் பை இங்க இருந்து டிஸ்டன்ஸ் எவ்வளவு, இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, சோ 9 minus x. இந்த Rன்றது என்னது, இங்க இருக்க Rன்றது 9 minus x. ஓகே, இந்த மைனஸ் முன்னாடி கொண்டு போயிடுவோம், கொண்டு போயிட்டா என்ன வரும்னா இது அப்படியே இருந்துட்டு போட்டோம், மைனஸ் 1 by 4 pi epsilon naught 2Q divided by 9 minus x. Okay, இப்போ டோட்டல் என்ன பண்ணுவோம், we have to add this one. Okay, add பண்ணுவோம். அப்ப V total is equal to 1 by 4 pi epsilon naught Q by x plus இது அப்ளை பண்ணுவோம், minus 1 by 4 pi epsilon naught 2Q by 9 minus x. ஓகே, ஏன்னா ரெண்டு கூட்டினா சுழி தானே இல்ல. ஓகே, இப்போ என்ன பண்ண, ஓகே இப்போ இந்த பிளஸ் உள்ள கொண்டு போனா என்ன, V total is equal to 1 over 4 pi epsilon naught Q by x minus 1 by 4 pi epsilon naught 2Q by 9 minus x is equal to 0. Okay. இப்போ வேர்ல்டு நம்ம அடுத்த ஸ்டெப் எப்படி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, V total இது ரெண்டு காமனா இருக்கு இல்லையா, என்ன பண்ணோம், அப்ப காமனா இருக்கு என்ன பண்ணோம், we'll take out, வெளிய எடுத்துப்போம். அப்ப V total is equal to 1 by 4 pi epsilon naught Q by x minus 2Q by 9 minus x. 1 by 4 pi epsilon Q by x minus 2Q by 9 minus x. Okay, this is equal to 0. அப்ப என்ன சொல்லிருக்கு அப்படின்னா, V total is equal to 1 by 4 pi epsilon naught bracket Q over x 2Q by 9 minus x is equal to 0. இது வந்து இதுக்கு ஈக்குவல், இது வந்து இதுக்கு ஈக்குவல். சோ இது ரெண்டு ஈக்குவல். அதனால என்ன பண்ண, இது காலி பண்ணிட்டு என்ன பண்ணுவோம், மீதி மட்டும் ரைட் இட், இது மட்டும் எழுதுவோம் நம்ம. அப்போ 1 over 4 pi epsilon naught is equal to, ஓகே இது மட்டும் செலக்ட் பண்ணிக்குவோம். ஓகே வேற மாதிரி இருக்கு, ரைட், நோ ப்ராப்ளம். Q by x by x minus 2Q by 9 minus x equal to 0. இப்போ என்ன பண்ணும், ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துப்போம். அப்படியே டோட்டலா எடுத்து போனா என்ன வந்து, இந்த 4 pi epsilon naught மேல போயிடும், 1 கீழே வந்துடும், அப்படிதானே. அப்ப Q by x minus 2Q by 9 minus x is equal to 0 into 4 pi epsilon naught by 1. So இது மதிப்பு என்னன்னா 0 இல்ல, அதனால நம்ம 0 னு வெச்சுக்குவோம், 0. இப்போ என்ன பண்ணுவோம், இத மட்டும் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து போனா என்ன இருக்கும், Q by x is equal to 0 plus 2Q by 9 minus x. இந்த 0 plus என்ன பண்ணுவோம், நமக்கு அவசியம் கிடையாது. அப்ப என்ன பண்ணுவோம், நம்ம இத காலி பண்ணிக்குவோம். அப்ப Q by x equal to 2Q by 9 minus x. நமக்கு என்ன x தானே வேணும். அப்ப நம்ம ரெண்டு பக்கம் என்ன பண்ணுவோம், தலைகீழா போடுவோமா, ரெண்டு சைடு நம்ம தலைகீழா போடுவோம். டேக் ரெசிப்ரோக்கல், ரெண்டு பக்கம் என்ன பண்ணுவோம், ரெசிப்ரோக்கல் எடுப்போம். அப்ப என்னன்னா x by q is equal to 9 by x by 2q.
இப்போ நம்ம 2q என்ன பண்ணுவோம், இந்த q அங்கே கொண்டு போவோம், இந்த 2q இங்கே கொண்டு போடுவோம். அப்போ என்ன இருக்குன்னா 2qx, ஓகே, 2qx is equal to 9 minus x into q. இங்கேயும் q இருக்கு, அங்கேயும் q இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம், q என்ன, இந்த q வந்து ரைட் ஹேண்ட் சைடு பண்ணி கீழே போகலாம். என்ன பண்ணா இது கொண்டு போனா, ஓகே எழுதிடுறேன். 2x is equal to 9 minus x q by q. இந்த q இந்த q அடிபட்டு போடும். அப்ப மீதி எவ்வளவு இருக்குன்னு சொல்லி, இப்ப மீதி என்ன இருக்கு அப்படின்னா நமக்கு என்ன இருக்கு, ரைட் இங்க எழுதுறேன். 2x equal to 9 minus x. அப்ப x மட்டும் நான் கொண்டு போறேன். கொண்டு போனா 2, ஏன்னா இந்த பக்கம் மைனஸ் இருக்கு. அப்ப 2x plus x equal to 9. அப்ப 2x plus x, 3x equal to 9. X equal to 9 by 3 will get 3. Get 3. 9 by 3. அப்ப x ஓட வேல்யூ என்னது, x equal to 3. This is the answer. இதோட ஆன்சர் வந்து ஓகே. இப்போ புக்கில் கொடுத்துருக்க 3 ஸ்டெப் தான் கொடுத்துருக்காங்க. இந்த 3 ஸ்டெப்புக்கு நான் கொஞ்சம் அடிஷ்னல் உங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்கேன். ரைட், ஓகே, சரி. இப்போ பார்க்கலாம் நம்ம என்ன செய்யலாம்னா, இந்த படத்தை பாருங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்களேன். இதில் வந்து அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, இதில் வந்து ஆதி புள்ளியில் என்ன வச்சிருக்காங்க, இங்க வந்து ஆதி புள்ளியில் என்ன வச்சிருக்காங்க, பிளஸ் கியூ மின்னூட்டம் இருக்கு. இங்க இருந்து அப்படியே நீட்டிட்டு போகலாம், இல்லைன்னா லெங்தன் change the color. நீட்டிட்டு போகலாம். நீட்டிட்டு போயிட்டு என்ன பண்றோம், இங்க வந்து ஓகே. இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கு, இங்க இருந்து 4, 5, 6, 7, 8, 9. இங்க என்னன்னா அடுத்தது என்ன, எந்த மின்னூட்டம் வச்சிருக்காங்க வந்து -2q. இதோட பெருசுலையே, அதனால -2q வச்சிருக்காங்க. இங்க 9 வச்சிருக்காங்க. இப்போ என்ன சொல்றாங்க, இதுல இருந்து சென்டர் பாயிண்ட் என்னது 0 இல்ல, அப்ப 4.5 தான் சென்டர் பாயிண்டா இருக்கணும். ஸோ இங்க கிடையாது, இது -2q மின்னோட்டம், இது +2 + q. அதெல்லாம் என்னன்னா இதை ஒட்டி வருது. என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து டேக் திஸ் பாயிண்ட் எடுத்திருக்காங்க, இது வந்து p. அப்ப இங்க இருந்து என்ன பண்றாங்க, இது x டிஸ்டன்ஸ். அப்ப இந்த +qக்கும் pக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் x. அப்ப இங்க இருந்து இது வரைக்கும் எவ்வளவு, 9 மீட்டர். அப்ப நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் x. அப்ப இதுவே என்னது, மொத்தம் 9ல இருந்து இதை கட் பண்ணிட்டா we get 9 minus x. அப்ப இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு, இங்க இருந்து இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு பாத்தீங்கன்னா 9 minus x. இதை வச்சு என்ன பண்ணிட்டாங்க, நம்ம இந்த படத்தை போட்டாங்க, படத்தை போட்டு விளக்கம் கொடுத்துருக்காங்க. இப்ப என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து இதை பத்தி நான் இனிமேல் என்ன பண்ணுவோம், கூடுதலா நான் பேசுறேன். இது என்ன அர்த்தம், அதாவது இது பார்த்தா ரொம்ப சிம்பிளா இருக்கும். வந்து நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையா இருக்க மாதிரி இருக்கும், கணக்கை பார்க்க ரொம்ப எளிமையா இருக்கும். இப்ப பார்த்தோன்னா உங்களுக்கு இதுக்கு என்ன, இதுக்கு பின்னாடி இருக்கு என்ன மீனிங், என்ன வாட் இஸ் த மீனிங், இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்ற பார்க்கலாமா. ரைட், ஓகே. இப்ப பார்ப்போம் நம்ம இதுல வந்து. அப்ப இது பாக்குறதுக்கு முன்னாடி வாட் யூ ஷுட் டு, நமக்கு என்ன நமக்கு தெரிஞ்சிருக்குன்னா, நமக்கு வி ஷுட் நோ வேலை அப்படின்னா என்ன, அதாவது மின் அழுத்தம்னா என்னன்னா ஒர்க் பை கியூ. அதாவது பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு ஒர்க், அதாவது ஒரு மின்னூட்டத்தின் மீது செய்யப்படக்கூடிய வேலை தான் என்னது, மின்னழுத்தம். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா கிராவிட்டி. அப்ப கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் அப்படின்னா என்னது, ஒர்க் ஆன் மாஸ். ஒரு நிறை மீது செய்யப்படக்கூடிய ஒரு வேலை. இங்க பாருங்க, இப்ப இதுக்கு நம்ம தெரிஞ்சுக்க என்ன செய்யணும்னா, இது பூமி, இது எர்த்து, இது ஒரு கல்லு. இந்த கல்லை என்ன பண்ணனா, அதாவது இங்க இருந்து கொண்டு போய் என்ன பண்ணனா, அங்க மேல விட்டோம்னா என்ன பண்ண, கல்லு சல்லுன்னு கீழே வந்து பூமியில வந்து இது சர்ஃபேஸ்ல வந்து விழுவுது. இது ஆயச்சு. இது என்ன, ஒரு கிராஃப் மாதிரி போட்டிருக்கோம். கிராஃப்ல இது என்னது, இது வந்து 0ன்னு வச்சுக்கோங்க. வில் கெட் 0 மார்க், 0. இது ஃபுல்லா எக்ஸ் ஆக்சிஸ், இது ஃபுல்லா எக்ஸ் அச்சு, இது ஒய் அச்சு, இது மைனஸ் எக்ஸ் அச்சு, இது மைனஸ் ஒய் அச்சு, இது வந்து ஆதிப்புள்ளி, ஓகே.
ஆதிப்புள்ளி. இப்ப என்ன பண்ணுவோம்னா நம்ம டூ ஒன் திங். இங்க பாருங்க, இந்த இருக்கு இல்லையா, இது என்ன செய்யறேன்னா, இப்ப கிராவிட்டி எப்பயுமே நான் டவுன்வர்டா தான் இருக்கும். அப்ப என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த இதை எடுத்துட்டு மேல எடுத்துட்டு போறேன். இந்த கல்லை மேல எடுத்துட்டு போய் என்ன பண்ண எடுத்துட்டு போனேன்னா, இதுல வந்து ஆற்றல் ஸ்டோர் ஆகும், நிலையாற்றலாக ஸ்டோர் ஆகும். இதுல என்னன்னா விசை என்ன ஆகுது, இதுல என்னன்னா ஆற்றல் நிலையாற்றலாக என்ன ஆகும், ஸ்டோர் ஆகுது. நிலையாற்றலாக ஸ்டோர் ஆகும். விட்டா என்ன ஆகும், கீழே வந்து உடனே வந்து விழும். காரணம் என்ன, கிராவிட்டி. அப்ப வேலை அப்படின்னா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, வாட் இஸ் ஒர்க் அப்படின்னா, வேலைன்னா என்னது, வேலைனா விசை இன்ட்டு இடப்பெயர்ச்சி, விசை இன்ட்டு இடப்பெயர்ச்சி. அப்ப என்ன பண்றேன், நான் ஃபோர்ஸை கொடுக்குறேன். ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் பண்ணுது அப்படின்னா, நான் ஃபோர்ஸ் எப்படி தரேன், நான் ஃபோர்ஸ் அப்படி நான் கொடுத்து என்ன பண்றேன், இடப்பெயர்ச்சி அடையுது. இடப்பெயர்ச்சி அடையும் பொழுது இங்க இருந்து 10 மீட்டர் போகுது. நான் கொடுத்த ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நியூட்டன், ஒரு 100 நியூட்டன் வச்சுக்கோமே. அப்ப 100 நியூட்டன் இன்ட்டு இடப்பெயர்ச்சி 10 மீட்டர், நம்ம வந்து எவ்வளவு வேலை இருக்கு, 1000 நியூட்டன் மீட்டர் அல்லது 1000 ஜூல் ஒர்க் நடந்திருக்கு. ரைட். இப்ப நான் தூக்கிட்டு போறேன், அதனால என்ன ஆகுது, என் ஃபோர்ஸ் இந்த பக்கம் இருக்கு, அதனால இப்படி பேசுறேன். சரி, ஓகே. இப்ப இதே பொருளை அடிக்கடி சொல்லுவாங்க. இப்ப என்ன பண்ணிருக்கேன், நான் பேசிருக்கிறத பத்தி, வேலையை பத்தி நான் ஒரு 3 வீடியோ, ஒரு வீடியோ ரொம்ப தெளிவா நான் பேசியிருக்கேன். இப்ப என்னன்னா, இத இப்படி எடுத்துட்டு போனா பாசிட்டிவ் ஒர்க். இப்ப என்ன பண்றேன், நான் என்ன லிஃப்ட் பண்றேன், ஐ லிஃப்ட் இட் லைக் திஸ், நான் இப்படி மேல தூக்குறேன். ஆனா பொருள் என்ன ஆகுது, கீழே வருது. அது எப்படி கேக்குறீங்களா, நான் மேல தூக்குறேன், பொருள் கீழே வருது. அப்ப அது பேர் நெகட்டிவ் ஒர்க். நான் கொடுக்குற ஃபோர்ஸ் மேல அது பொருள் கீழே வந்தா நெகட்டிவ் ஒர்க். ஓகே, இப்ப இதை புரிஞ்சுக்க நோட் செய்வோம். இப்போ வெயிட் லிஃப்ட் என்ன பண்றாருன்னா, ஒரு வெயிட் லிஃப்ட் பண்ணி என்ன பண்ற, ஒரு பொருளை மேல தூக்கிட்டார். அப்போ பாசிட்டிவ் ஒர்க் பண்ற, நேர் வேலை செய்யறாரு. இப்ப என்ன பண்றாரு, அந்த பொருள் என்ன பண்றாரு, தூக்குன அந்த வெயிட் என்ன பண்றாரு, அப்படியே விடுவாரா, விட மாட்டாரு. அப்ப என்ன பண்றாரு, மெதுவா இருக்குவார். அப்ப மெதுவா இருக்கும் பொழுது அவர் செய்யற ஃபோர்ஸ் என்ன கொடுக்குறாரு தெரியுமா, இப்படி தராரு நினைக்கிறீங்களா, நெவர், ஒருபோதும் கிடையாது. அவருக்கு இப்படி கொண்டு வரது ஃபோர்ஸ் அவர் கொடுக்கணும் அவசியமே கிடையாது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். அப்ப என்ன பண்றாருன்னா, அந்த பொருளை கொண்டு என்ன செய்யறாருன்னா, வெயிட் கொண்டு என்ன பண்றாரு அப்படின்னா, விட்டா அதுவே வந்துடும். என்ன செய்யறாருன்னா, அவர் மேல் நோக்கி தான் ஃபோர்ஸ் தராரு, ஆனால் அது கீழ் நோக்கி வருது. உடம்பு விட்டா கீழே விழுந்து எல்லாமே ஃப்ளோர் எல்லாமே ஒண்ணுமில்லாம போடும். அந்த வெயிட்டும் நாசமா போடும், ஒண்ணுமில்லாம போடும். பல பீசஸா என்ன நொறுங்கி போடுவது. அப்ப என்ன பண்றாரு, அவருடைய ஃபோர்ஸ் இப்படிதான் இருக்கு, ஆனா டிஸ்பிளேஸ்மெண்ட் இப்படி வருது. அது பேரு நெகட்டிவ் ஒர்க். அண்டர்ஸ்டாண்ட். அவர் ஃபோர்ஸ் இப்படிதான் தராரு, ஆனா பொருள் நான் மெதுவா வைக்கிறாரு. அவர் ஃபோர்ஸ் அப்படி கொடுக்க கிடையாது. அவர் ஃபோர்ஸ் இப்படிதான் தராரு. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். அப்படியே வருது, அது பேர் நெகட்டிவ் ஒர்க். அவர் அப்படிதான் கொடுக்குறாரு, ஆனாலும் பொருள் அப்படியே கீழே மெதுவா வருது. அது பேர் பொதுவாக அப்படி மேல கீழே, அது பேர் நெகட்டிவ் ஒர்க். ஓகே, மேல போனா பொருளும் என்ன தூக்குற வெயில் மேல தூக்கிட்டாரு, பாசிட்டிவ் ஒர்க்கு. இந்த பாருங்க, விசை இன்ட்டு இடப்பெயர்ச்சி 10 மீட்டர் இடப்பெயர்ச்சி என்ன ஆகுது, அப்போ வந்து பாசிட்டிவ் ஒர்க், நேர் வேலை. இப்ப என்ன பண்றாரு, ஃபோர்ஸ் இப்படிதான் இருக்கு, ஆனா பொருள் இப்படி வருது, அதனால அது பேர் எதிர்வேலை. சுழி வேலை என்னன்னு பாருங்க. சுழி வேலை அப்படின்னு என்னன்னா, ஓகே, சுழி வேலை அப்படின்னா என்னன்னா, இருக்கு இல்லையா, இந்த பொருள் இருக்கு இல்லையா, இந்த பொருளை அப்படியே இவ்வளவு உயரம் தூக்கிட்டு இப்படியே கொண்டு போறோம், இப்படியே நகர்த்துறோம், இந்த இடத்துல நகர்த்துறோம். இப்ப நடத்தும் என்ன ஆகுது, எந்த வேலையும் செய்யல. நீ கேட்கலாம், அது எப்படி ஒரு பக்கெட்டை தூக்கிட்டு சொல்லுவாங்க சில பேர், சீனியர் டீச்சர் டிஸ்கஸ் பண்ணிருக்கேன், அது எப்படிங்க சார் அப்படின்னு நிறைய டவுட்ஸ் மூலம் தான் கத்துக்க முடியும். அது கேள்வி கேட்டுட்டே இருக்கணும். அது அதர்வைஸ் நோ ஒன் கேன் லேர்ன் எனிதிங். தெரியாத கேட்போம். அப்ப என்னன்னா, ஒரு பக்கெட்டை தூக்கிட்டு இப்படியே நடக்கிறா, கிடைமாட்டமா நடந்து போறான்னு, எந்த வேலையும் செய்யல. ஏன், ஃபோர்ஸ் இப்படி இருக்கு. ஃபோர்ஸ் இப்படி இருக்கு, பொருள் இப்படி போனா பாசிட்டிவ் ஒர்க், இப்படி வந்தா நெகட்டிவ் ஒர்க். ஓகே, இது ஃபோர்ஸுக்கு எகைன்ஸ்ட் அப்படின்னா என்னது, நேர்வேலை எதிர்வேலை. ஆனா என்ன ஆகுது, ஃபோர்ஸ் இப்படி இருக்கு அல்லது இப்படி இருக்கு, இது ஃபோர்ஸ் டவுன்வர்டா தான் எர்த் இருக்குது. இது என்ன ஆகுது, எகைன்ஸ்ட் கிராவிட்டின் பொழுது ரெண்டு பக்கமும் இப்படி போனா நேர்வேலை, இப்படி வந்தா எதிர்வேலை, இப்படி போனா நோ ஒர்க். அப்ப இப்படி போனா ஒர்க்கே கிடையாது. அப்ப இங்க இருந்து ஒரு 100 மீட்டர் இழுத்துட்டு போயிட்டாச்சு, எந்த வேலையும் நடக்கல. 100 மீட்டர் என்ன பண்ணேன், புல் இட் டு 100 மீட்டர்.
என்ன பண்றேன் அப்ப என்ன பண்ண இங்க இருந்து என்ன பண்றேன் இங்க இருந்து 0ல இருந்து என்ன பண்றேன் இங்க ஒரு 100 மீட்டர் போயிட்டு வச்சுக்கல அப்ப என்ன ஆகுது வேலை இஸ் ஈக்குவல் டு என்னது ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்ப ஃபோர்ஸ் வந்து எவ்வளவு வந்து நான் ஃபோர்ஸே என்ன ஆகுது ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல இல்ல சோ 0 சி கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போறேன் அதை பத்திலாம் கிடையாது பாத்துங்க வேணும்னா நம்ம இது பத்தி ரொம்ப நேரம் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் கேள்வி மட்டும் வரட்டும் ஆன்சர் வருதோ இல்லையோ கேள்வி மட்டும் உயிரோட்டமா வச்சுங்க உங்களுக்கு என்னைக்காவது ஆன்சர் கிடைக்கும் ஓகே எனக்கு ஆன்சர் தெரியும் இதை பத்தி ரொம்ப நேரம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது ஓகே இப்ப டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னா இந்த பக்கம் 100 மீட்டர் போகுது அப்ப எவ்வளவு 0 ஒர்க் இப்படி பண்ணா 0 ஒர்க் ஓகே இப்படி பண்ணா இங்க ஓகே இங்க நீங்க வந்துட்டோம் திரும்ப இங்க போயிடுச்சு அப்போ ஒர்க் நடந்திருக்கு சரி இங்க வரோம் நோ ஒர்க் அப்ப இப்ப பண்றது எல்லாமே என்னது நல்லா எல்லாமே என்னன்னா கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் எல்லாமே கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னது மாற்றா விசை நம்ம புக்ல எழுதியிருக்காங்க மாறா விசை அப்ப கன்சர்வேட்டிவ் அப்ப இது ஏன்ற பாயிண்ட் இது பின்ற பாயிண்ட் இது சி இது டி அப்ப கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸை பொறுத்தவரை என்ன அப்படின்னா எங்கன்னா அதாவது முக்கியமான விஷயம் ஏ டு பி பி டு சி சி டு டி அப்படின்னா இதெல்லாம் செல்லாது அப்ப என்னது இனிஷியல் பாயிண்ட் டு ஃபைனல் பாயிண்ட் அவ்வளவுதான் இதெல்லாம் தேவையில்லை இந்த ரெண்டு இந்த இங்க இருந்து இங்க போறதும் இங்க இருந்து இங்க வரும் அவசியம் கிடையாது இங்க இருந்து இது மட்டும் தான் நமக்கு தேவை ஓகே சோ இனிஷியல் அண்ட் ஃபைனல் மட்டும் தான் என்னது கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் பத்தி இனிஷியல் அண்ட் ஃபைனல் அதான் மாற்றா விசை பத்தி பேசப்படுது சரி ஓகே இப்ப இந்த கணக்கோட சொல்யூஷன் போட்டு காமிச்சோம் இந்த 3 ஸ்டெப்ஸ் இன்னும் எலாபரேட்டா பண்ணா என்ன வந்து அப்படின்றத நாங்க வந்து ஷோட் யூ அதுக்கப்புறம் என்னன்னா அந்த ஒரு எர்த்ல இருந்து ஒரு பொருளை மேல கொண்டு போனா அல்லது கிராவிட்டிக்கு எலாங் எகைன்ஸ்ட் பண்ணா என்ன நேர்வேலை என்ன சுழி வேலை அப்படின்னு என்னன்னு பார்த்தோம் எதிர்வேலை என்னன்னு பார்த்தோம் இப்ப இந்த கணக்குக்கான ஒரு முழு விளக்கத்தை என்ன பண்ணுங்க பார்க்கலாம் இங்க பாருங்க இது ஒரு கிராஃப் இது கார்ட்டீசியன் கோஆர்டினேட் கிராஃப் இப்போ என்ன பண்ணுவோம்னா இந்த இடத்துல ஐ டேக் ஒன் திங் இப்போ என்ன பண்றேன் இந்த இடத்துல ஒரு பிளஸ் கியூ மின்னூட்டம் இங்க இருக்கு இந்த இடத்துல மைனஸ் கியூ மின்னூட்டம் இருக்கு ரெண்டும் சமம் ரெண்டு சார்ஜும் சமம் என்னது Q is equal to Q but opposite ரெண்டு ஈக்குவல் பட் ஆப்போசிட் ரெண்டு சார்ஜ் சமம் ஓகே இதுவும் 4 மீட்டர்ல இருக்கு நாய் அச்சில இருந்து இது என்னது 4 மீட்டர்ல இருக்கு இதுவும் 4 மீட்டர் இருக்கு இதுவும் 4 மீட்டர் this is also 4 மீட்டர் இப்போ என்ன பண்ணுவோம்னா நாம I take another point இங்க ஒரு பாயிண்ட் எடுத்து கன்சிடர் பண்றேன் இந்த ஒரு பாயிண்ட் ஓகே இப்போ இதான் என்னது நமக்கு டெஸ்ட் சார்ஜ் வச்சுக்கோமே இது ஒரு டெஸ்ட் சார்ஜ் ஓகே இது ஒரு டெஸ்ட் சார்ஜ் இப்போ என்ன பண்ணுவோம்னா அந்த டெஸ்ட் சார்ஜை நான் என்ன பண்றேன் இப்படியே இங்க கொண்டு வரேன் இப்படியே என்ன பண்றேன் இந்த டெஸ்ட் சார்ஜ் கொண்டு வரேன் இது திஸ் இஸ் ஈக்குவல் டு Q0 இது Q0 எப்பவுமே Q0ன்றது எப்பவுமே பாசிட்டிவ் சார்ஜ் தான் எப்பவுமே பாசிட்டிவ் தான் ஓகே இது ஒரு அப்ப என்ன பண்ணுறது Q0 என்ன பண்றோம் கரெக்டா என்ன பண்ணுவோம் சென்டர்ல வச்சு இப்படியே நான் கொண்டு வரேன் இதை பத்தி பேசுவோம் அப்ப என்னன்னா அந்த இடத்துல கவனிங்க இங்க இருக்கு இப்போ என்னன்னா இது என்ன பண்ணும் ஃபோர்ஸ் என்ன பண்ணும் இப்படி ஆக்ட் பண்ணும் இது மேல இப்படி தள்ளும் டெஸ்ட் சார்ஜ் என்ன பண்ணும் ஓகே இப்போ இங்க இருக்கு இல்லையா என்ன பண்ணுவோம் இந்த ரெண்டு டிஸ்டன்ஸ் என்ன பண்ணுவோம் வச்சுக்கோங்க இதுக்கு இந்த Q0க்கு பிளஸ் Qக்கும் Q0க்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் இது மைனஸ் Qக்கும் Q0க்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் இது நிச்சயமாக ரெண்டு டிஸ்டன்ஸ் ஈக்குவல் அப்படின்றதுல நமக்கு வந்து எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது 90 டிகிரி இதுவும் 90 டிகிரி இதுவும் 4 மீட்டர் இதுவும் 4 மீட்டர் இதுவும் 4 மீட்டர் இதுவும் 4 மீட்டர் அப்ப இது 4 மீட்டர் அது 4 மீட்டர் அப்ப என்ன இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட்ல ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர் இல்ல 4 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 5.65 மீட்டர் இது எவ்வளவு 5.65 மீட்டர் இது எவ்வளவு இதுவும் 5.65 மீட்டரா இருக்குல்ல இதுவும் 5.65 மீட்டரா இருக்கும் சரி ஓகே சப்போஸ் நமக்கு இஃப் யூ வாண்ட் திஸ் ஆங்கிள் அப்ப என்ன செய்யலாம் இந்த தீட்டா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா
தீட்டாவுக்கு ஆப்போசிட் சைடு இது, தீட்டாவுக்கு அட்ஜசன்ட் சைடு இது. தீட்டா அதாவது இது கர்ணம், தீட்டாவுக்கு எதிர்பக்கம், இது அடுத்துள்ள பக்கம், இது கர்ணம். ஆமா தானே? அப்ப என்ன தீட்டா வேணும் என்ன பண்ணலாம்? அப்ப tan theta is equal to ஒன்று எடுக்கலாமா? tan theta is equal to அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம், அடுத்துள்ள பக்கம் பை ஆப்போசிட் பை இல்லையா, எதிர்பக்கம் பை கல tan theta எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் அப்படிதான் வரும் இல்லையா? அப்ப என்ன tan theta tan எடுத்தீங்கன்னா என்ன வரும்? tan theta is equal to அடுத்துள்ள பக்கம் எவ்வளவு வந்து 4, எதிர்பக்கம் 4, எதிர்பக்கமே அடுத்துள்ள பக்கம் இது 4. அப்ப tan theta is equal to 1. அப்ப theta is equal to tan inverse of 1. அப்ப tan inverse of 1 னா என்னன்னு பார்க்கலாமா? tan inverse of 1 நமக்கு தெரிஞ்சிருக்கோம் வந்து 45 டிகிரி. tan inverse of 1 45 டிகிரி. அப்ப அங்க theta is equal to 45 டிகிரி, theta equal to 45 டிகிரி. ஓகே, இப்போ நமக்கு இதெல்லாம் அவசியம் கிடையாது. ஓகே, நமக்கு தேவையில்லாத விஷயம். ஓகே, நம்ம என்ன சும்மா ரீகால்க்காக 11th ஸ்டாண்டர்ட் உள்ள சப்ஜெக்ட் ரீகால் பண்ணுறதுக்காக என்ன பண்ணேன், இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணேன். கம்மியா இங்கே என்ன இருக்கு? ப்ளஸ் கியூ மினிட்டம் இருக்கு, இந்த இடத்துல மைனஸ் கியூ மினிட்டம் இருக்கு. இது வந்து தீட்டா, இதுவும் தீட்டா, இது தீட்டா. அப்போ என்ன பண்ணுன்னா இந்த ப்ளஸ் கியூ நாட் தானே கியூ நாட், இது கியூ நாட். இந்த சார்ஜ் என்ன பண்ணும், இது வந்து வந்து என்ன செய்யணும், இந்த பாயிண்ட் என்ன பண்ணும், இது இந்த டைரக்ஷன் தள்ளு வந்து, இந்த டைரக்ஷன் தள்ளு, இந்த டைரக்ஷன் தள்ளு வந்து, இந்த டைரக்ஷன்ல இந்த டைரக்ஷன்ல இது வந்து என்னன்னா தள்ளும். இது என்ன பண்ணும், இந்த டைரக்ஷன் என்ன பண்ணும், இழுக்கும். ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவலா இருக்கும். ஏன்? ரெண்டு ஃபோர்ஸ் ஈக்குவல். அப்போ ஃபோர்ஸ்னா என்னது? ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 1/4πε0 Q இன்ட்டு Q0/r². இது வந்து பிளஸ் கியூ, அது மைனஸ் கியூ. மற்றபடி எல்லாமே என்னளவு ஈக்குவல் தானே, டைரக்ஷன் தானே வேற. ஓகே, டைரக்ஷன் தான் வேற. ஸோ என்ன பண்ணா இது இப்படி இழுக்கும். ஓகே, இது என்ன பண்ணும், இப்படி இழுக்கும், இது அப்படி தள்ளும். அப்ப இது எப்படி போகும் அப்படின்னா, இது இந்த டைரக்ஷன்ல போகும். இது travel in this direction. இது இந்த டைரக்ஷன்ல போகும், இது இந்த டைரக்ஷன்ல போகும். ஓகேவா? இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு. இப்ப என்ன பண்ணுவோம்னா, அந்த இடத்துல நம்ம என்ன செய்யலாம்னா, இப்ப இந்த ஃபோர்ஸை இந்த இது F1 இது F2 இது என்ன பண்ணுவோம், ரெண்டையும் இரு கூறுகளா பிரிப்போமா? ரெண்டையும் இரு கூறா பிரிப்போம். ஒண்ணு இந்த டைரக்ஷன்ல, ஒண்ணு இந்த டைரக்ஷன், இன்னொன்னு இந்த டைரக்ஷன். இது F1. அப்புறம் F2 என்ன பண்ணுவோம், நம்ம வந்து இந்த ஃபோர்ஸை பிரிச்சு இதுலயும் இதுலயும் பிரிக்கணும். அப்ப இதானே F1, இதான இது தீட்டானா இல்லையா? இது தீட்டா. ஓகே, இது தீட்டா. இது எவ்வளவு? இதுக்கு எவ்வளவு? 90 மைனஸ் தீட்டா. ஓகே, இது தீட்டானா, ஓகே சாரி, தீட்டான்னு என்ன பண்ணுவோம் நம்ம, இதுக்கு பதிலா என்ன பண்ணுவோம், இப்போ ரைட்டா ஸ்லைட்டா நான் மாத்திக்கிறேன். I'll talk about this is theta. இது 90 டிகிரி. அப்ப இது எவ்வளவு? 90 மைனஸ் தீட்டா, 90 மைனஸ் தீட்டா, 90 மைனஸ் தீட்டா. அப்ப இதுக்கு 90 டிகிரி. அப்ப இது எவ்வளவு? இது எவ்வளவு? இது தீட்டா, இது தீட்டா. அப்ப ரெண்டு ஃபோர்ஸ் ஈக்குவல் தானே. அப்ப அது எவ்வளவு? அதுவும் தீட்டா தான், அதுவும் தீட்டா தான். இது தீட்டா, இது 90 டிகிரி. இது எவ்வளவு? 90 மைனஸ் தீட்டா, இது 90 மைனஸ் தீட்டா இல்லையா? இது 90 மைனஸ் தீட்டா. அப்ப என்ன ஆகுனா, இந்த ஆங்கிளும் அந்த ஆங்கிளும் ஆப்போசிட். ஸோ இது 90 மைனஸ் தீட்டா. அப்ப இதுக்கும் 90 டிகிரி. அப்ப இது 90 மைனஸ் தீட்டானா, இது எவ்வளவு? இது தீட்டா. அப்ப என்ன பண்ணுவோம்னா, நம்ம வந்து
F2 பிரிச்சு ஓகே இந்த F2 பிரிச்சு இது தீட்டா இது தீட்டா இது F1 இது F2 அப்ப F2 F1 பிரிச்சு இது மேல F1 cos தீட்டா இது F1 sin தீட்டா சரி இதுக்குள்ள F2 பிரிச்சு என்ன பண்றோம் இந்த ரெண்டு ப்ளூ லைன்லயும் போடுறோம் அப்ப F2 இது தீட்டா தான அப்ப F2 cos தீட்டா இது F2 sin தீட்டா இங்க பாருங்க F1 sin தீட்டாவும் F1 sin தீட்டாவும் F2 sin தீட்டாவும் ஈக்குவல் ஏன் ஈக்குவல் டிகிரி ஈக்குவல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டைரக்ஷன் தான் வேற அதை பத்தி நம்ம கவலை இல்லை ஸோ பட் ஆப்போசிட் அதனால ரெண்டு ஈக்குவல் தான் ஆனா என்னது ஆப்போசிட் மைனஸ் சிம்பிள் அதனால என்ன இது இந்த பக்கம் கொண்டா என்ன F1 sin தீட்டா minus F2 sin theta is equal to 0 அப்ப ஒண்ணு என்ன ஆப்போசிட் போது இல்ல ஒரு 10 பேர் அப்படி இருக்கிறாங்க ஒரு 10 பேர் இப்படி இருக்கிறாங்கன்னா அந்த பொருள் அங்கேயே தான் இருக்கும் அல்லது கயிறு வந்து போகும் ரெண்டு ஃபோர்ஸ் ஈக்குவல் அப்ப இது ரெண்டும் கேன்சல் ஆயிக்கும் அப்ப F1 cos theta F2 cos theta என்ன பண்ணும் இந்த டைரக்ஷன் ஆட் ஆகி இந்த டைரக்ஷன்ல மட்டும் ஃபோர்ஸ் இருக்கும் y டைரக்ஷன்ல no force F கிடையாது yல F கிடையாது xல மட்டும் தான் F இருக்கு xல மட்டும் தான் இருக்கும் F1 இருகூறா பிரிக்கிறோம் எப்படி பிரிக்கிறோம் இருகூறா பிரிச்சு xலயும் xலயும் yலயும் போடுறோம் F2 என்ன பண்றோம் இருகூறா பிரிச்சு yலயும் xலயும் போடுறோம் இப்ப F2 sin தீட்டாவும் F2 sin தீட்டா F1 sin தீட்டா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சோ ஒன்னு கேன்சல் பண்ணிக்குது F1 cos theta F2 cos theta ஒன்னோட ஒன்று சேர்த்து என்ன பண்ணுது இந்த டைரக்ஷன்ல மட்டும் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது இந்த டைரக்ஷன்ல y டைரக்ஷன்ல நோ ஃபோர்ஸ் அப்ப நம்ம பொட்டன்ஷியல்னா எப்படி நம்ம விளக்கம் கொடுக்குறோம் அப்படின்னா இங்க ஒரு சார்ஜ் இருக்கு வச்சுக்கோமே இந்த இடம் இருக்கு இங்க ஒரு சார்ஜ் இருக்கு இது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் அப்ப என்ன பண்றோம்னா ஒரு டெஸ்ட் சார்ஜ் நம்ம ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் இது நோக்கி கொண்டு வந்தா இந்த புள்ளியில என்ன அப்படின்னா இங்க இருந்து இங்க கொண்டு வரோம் அப்ப என்ன சொல்றான் இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு இது ஃபார் எக்ஸாம்பிள் ஆர் வச்சுக்கோமே அப்ப என்ன பண்ணுவோம் அப்ப இங்க இருந்து இவ்வளவு டிஸ்டன்ஸ் இன்ஃபினிட்டில என்னது அப்ப ஆர் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி இங்க என்னது அப்ப எக்ஸ் டிஸ்டன்ஸ் அப்ப இந்த எக்ஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி அப்ப இன்ஃபினிட்டில இருந்து என்ன பண்ணும் இந்த பாயிண்ட் கொண்டு வரும் அப்ப அந்த பாயிண்ட்ல என்ன மின்னழுத்தம் அப்ப இந்த பாயிண்ட்ல ஒரு மின்னழுத்தம் ஒன்று இருக்கும் இந்த பாயிண்ட்ல ஒரு மின்னழுத்தம் இருக்கும் ரெண்டையும் கழிச்சா என்ன ஆகுது நமக்கு டிஃபரன்ஸ் கிடைக்கும் அப்ப என்ன ஆகுதுன்னா இங்க இருந்து இங்க கொண்டு வரோம் அப்ப அந்த பாயிண்ட்லயே மின்னழுத்தம் சுழிதான் இந்த பாயிண்ட்லயே மின்னழுத்தம் சுழிதான் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இங்கேயும் சுழிதான் இந்த பாயிண்ட்லயும் சுழிதான் இங்கேயும் சுழிதான் அப்ப டோட்டலா இந்த லைன் முழுக்க எந்த பாயிண்ட்னாலும் சுழிதான் அப்ப மின்னழுத்தம் என்னது இங்க ஒரு மின்னழுத்தம் இருக்கும் பிளஸ் சார்ஜ் வச்சுக்கோமே அப்ப இங்க ஒரு மின்னழுத்தம் இருக்கும் இங்க ஒரு மின்னழுத்தம் V2 அப்ப என்னது பிளஸ் சார்ஜ் எந்த பொருளையும் நம்ம டெஸ்ட் சார்ஜை தூக்கி இப்படி எரியும் இந்த டைரக்ஷன் எரியும் அப்ப இந்த டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் இருக்கு அதனால இங்க ஒரு மின்னழுத்தம் இருக்கும் இங்க ஒரு மின்னழுத்தம் இருக்கும் ஆனா இதை பொறுத்தவரையும் இந்த டைரக்ஷன்ல எந்த ஃபோர்ஸ்மே இல்லாதனால என்ன ஆகுது மின்னழுத்தம் இந்த டைரக்ஷன்ல என்ன ஆகுது சுழி இந்த எந்த பாயிண்ட்னாலும் சரி இந்த லைன் போட்டு இந்த இப்படி ஒரு லைனை போட்டு எந்த பாயிண்ட் இங்கேயும் சுழிதான் சரி ஓகே இப்படி பண்ணாலும் இங்கேயும் சொல்லிதான் இந்த லைன்ல எங்க வச்சாலும் அந்த பாயிண்ட்ல என்னாவது சொல்லிதான் ஸோ இந்த டோட்டல் எந்த எல்லா இடத்துலையும் சொல்லி ஏன்னா இதுவும் சம மின்னழுத்தம் சம மின்னூட்டம் அதனால சுழி ரைட் ஓகே இப்போ என்ன பண்ணுவோம் நம்ம கோ ஃபார் அனதர் இதோட இந்த பாயிண்ட் நம்ம வேற இன்னொரு ஷிஃப்ட் பண்ணுவோம் ஷிஃப்ட் டு அனதர் பிளேஸ் ஓகே ரைட் இப்போ என்ன பண்றேன் இந்த பாயிண்ட் இங்கே கொண்டு வைக்கிறேன் அப்ப இங்க கொண்டு வச்சா நம்ம இதான் இந்த டிஸ்டன்ஸ் பிளஸ் கியூ அந்த டிஸ்டன்ஸ் ஓகே அப்ப இதோட டிஸ்டன்ஸ் இப்போ என்ன ஆகும் இது என்ன பண்ணும் இந்த ஃபோர்ஸை என்ன பண்ணும் இப்படி தள்ளும் இல்ல ரிலாக்ட் இந்த டைரக்ஷன்ல நான் ஆக்ட் ஆகி இந்த பக்கம் தள்ளும் இதே இப்படி தள்ளும் இது ஒரு டெஸ்ட் சார்ஜ் இந்த ப்ளூ தான் டெஸ்ட் சார்ஜ் இந்த டைரக்ஷன்ல தள்ளும் இது என்ன பண்ணும் இது இந்த டைரக்ஷன்ல இழுக்கும் சோ ரெண்டும் ஈக்குவல் சார்ஜ் இப்ப ரெண்டுமே ஈக்குவல் சார்ஜ் அப்ப பாருங்க என்ன F ஈக்குவல் என்னது
F is equal to F1 is equal to இது F1 இது F2. இப்போ பாயிண்ட் என்னாச்சு, சென்டருக்கு நேரான நடுவரை கோடு இல்லாமல் லைட்டாக ஷிஃப்ட் ஆயிடுச்சு, ஷிஃப்ட் ஆச்சு இல்லை. இது பிளஸ் கியூ, இது பிளஸ் கியூ, இது மைனஸ் கியூ, ரெண்டு ஈக்குவல் பட் ஆப்போசிட். அப்போ ஃபோர்ஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு 1/4πε0 Q by Q into Q0. இது வந்து Q0, discharge Q0 by R square. F2 is equal to 1/4πε0 Q into Q0 by R square. இப்போ நமக்கு ரெண்டுமே என்னளவு சம்பந்தம், ஃபோர்ஸை பொறுத்தவரை மைனஸ் பற்றி ஒன்றும் அவசியம் எனக்கு கிடையாது பெரிய. ஆனால் இங்கே என்னன்னா இந்த டிஸ்டன்ஸ் இங்கே கம்மி, அப்போ இந்த ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். இந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு, அதனால இந்த ஃபோர்ஸு குறைவாக இருக்கும். ஸோ இந்த ஃபோர்ஸ் குறைவாக இருக்கும். அதனால தான் இந்த வெக்டார ஃபோர்ஸ் கம்மியாக போடுறேன், அதிகமாக போட்டிருக்கேன். அப்போ என்ன பண்ணுறோம், இது இருக்கூறா பிரிக்கிறோம். நவ் என்ன பண்ணுறோம், இதே மாதிரி இது இருக்கூறா பிரிக்கிறோம். ஓகே, இது இருக்கூறா பிரிக்கணும். அப்போ இருக்கூறா பிரிக்கும்போது என்ன பண்ணுறோம், எக்ஸ்லையும் ஒய்லையும் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து இந்த F1 பிரிக்கிறோம். ஓகே, இப்படி பிரிச்சுட்டோம். அதே மாதிரி இல்லை F1 ஒயில் இல்லை F1 ஒயில் பிரிக்கணும். பிரிச்சாச்சு. அதே மாதிரி என்ன பண்ணுறோம், அது வந்து F2 என்ன பண்ணுறோம், எக்ஸில் பிரிக்கிறோம். F2ல என்ன பண்ணுறோம், ஒயில கொண்டு வந்து போடுறோம். அப்போ ஒயில என்ன ஆகணும், ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், இந்த ஃபோர்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். எக்ஸ்லையும் ஃபோர்ஸ் கம்மியாக தான் வரும். இப்போ பாருங்க, அப்போ இந்த கிரீன் லைன் அதிகமாக இருக்கு. F1 என்ன ஆகுது, ரிசால்வ் பண்ணும் பொழுது F1 என்ன பண்ணுறோம், வழக்கம் போல இது தீட்டா. அப்போ என்ன பண்ணுறோம், இது வந்து இது F1 cos theta, சாரி F1 sin, இது cos theta, green line F1 cos theta, இது F1 sin theta. இன்னும் சொல்லணும்னா θ1 இது θ, ஏன்னா θவே டிஃபர் ஆகுது. θ1 இது θ2, ஸோ θ1 θ2. அதே மாதிரி F2 என்ன பண்ணுறோம், பிரிக்கிறோம். F2 என்ன பண்ணணும், இதை பிரிச்சு என்ன பண்ணணும், இது மாதிரி எழுதுனா வந்து F2 cos sin θ2. ப்ளூ லைன் எவ்வளோ, F2 cos θ2. அப்போ நல்லா பார்க்கலாம், F1 sin θவும் F2 cos θவும் என்னது, F2 sin θ2வும் F1 cos இல்லை sin θ1 1 பத்தியா 1/2 எழுதிருப்பாரு. கேர்ஃபுல்லாக கவனிங்க, சொல்றது ஒன்று எழுதுறது ஒன்றா இருக்கும், வந்து பார்த்துங்க, எனக்கு ஒரு டிஃபிகல்டிஸ் இருக்குது. ஸோ F1 sin θ1 F2 sin θ2 ரெண்டு ஈக்குவல் கிடையாது. ஸோ F1 sin θ1 is bigger than F2 sin θ2. ஸோ அதிகமாக. ஸோ என்னன்னா இந்த ஒய் டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் இருக்கு, ஃபோர்ஸ் ஒய்லையும் இருக்கு, எக்ஸ்லையும் டெஃபரெண்டா இருக்கு. ஏன்னா F2 cos θ2வும் F1 cos θ1ம் எக்ஸ் டைரக்ஷன் ஆக்ட் ஆகும் வந்து. அப்போ எக்ஸ் டைரக்ஷன் என்ன இருக்கும் அப்படின்னா, தோ F1 cos θ1ம் F2 சாரி ஓகே எக்ஸ் டைரக்ஷன்ல பார்க்கலாமா. எக்ஸ் டைரக்ஷன் என்ன இருக்கும் வந்து, F1 cos θ1ம் F2 cos θ2 ஆக்ட் ஆகும். சரி, ஒய்ல என்ன இருக்கும் வந்து, F1 sin θ1ம் F2 sin θ2 ஒய்ல ஆக்ட் ஆகும். ஸோ ரெண்டு பக்கமும் ஒய்லையும் ஃபோர்ஸ் இருக்கும், எக்ஸ்லையும் ஃபோர்ஸ் இருக்கும், ரெண்டுலையும் ஃபோர்ஸ் இருக்கும். அதனால என்ன ஆகாது, இப்படி கொண்டு வரும்போது மின்புலம் இந்த புள்ளியில எங்கனாலும் சரி என்ன ஆகும் வந்து, சுழி கிடையாது. இந்த இடத்துல இந்த புள்ளியில இந்த இங்கிருந்து எங்க கொண்டு வந்தாலும் சரி, இப்படி எப்படி நவுத்தினாலும், இப்படி இந்த பக்கம் எப்படி நவுத்தினாலும் என்ன ஆகுது, அது மேல மின்னழுத்தம் ஒரு பாயிண்ட்ல மின்னழுத்தம் டெஃபினட்டா உண்டு. ஓகே, இப்ப சரி, இப்ப புக்ல இருக்கு இல்லையா, அந்த புக்ல உங்களுக்கு கணக்கு வேணாம், விளக்கம் தரேன் வந்து. இது வந்து 5, இது 5, இது வந்து ரெண்டு கிடைப்பட்ட டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு, மொத்தம் 9 மீட்டர் இருக்கு. இங்க பிளஸ் கியூ இருக்கு, இந்த இதுல -2q இருக்கு, ரைட். ஓகே, ரைட். இப்போ என்ன பண்ணுவோம், அந்த பாயிண்ட் என்ன பண்ணுவோம், இங்க வச்சுக்கிறோம். நம்ம வந்து புக்ல இப்படிதான் சொல்லிருக்காங்க இல்லையா, அங்க 3 மீட்டர் தானே, இதோ 1 2 3 இங்க இருக்கு.
அப்போ இந்த பாயிண்ட் என்ன பண்ணி இங்கே மேலே என்ன பண்ணுறேன், நான் இதை அப்படியே மேலே கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி இங்கே வச்சுக்கிறேன். லிஃப்ட் இட் ஹியர். ஓகே, லிஃப்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ ரெண்டு கூட டிஸ்டன்ஸை போடுவோம் வழக்கம் போல். இந்த பாயிண்ட்டுக்கு இதுக்கு டிஸ்டன்ஸ், இதுதான் டெஸ்ட் சார்ஜ் இருக்கு. ரைட், இங்கே என்ன இருக்கு, இங்கே தான் இந்த பாயிண்ட்டு, இங்கே என்ன இருக்கு, இங்கே தான் Q0 டெஸ்ட் சார்ஜ் இருக்கு வந்து. இப்போ வழக்கமாக என்ன பண்ணும், அந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணும், இந்த டைரக்ஷன் ஆக்ட் ஆகும் வந்து, இந்த டைரக்ஷனில் என்ன பண்ணும், F1 வந்து இந்த டைரக்ஷனில் இது will pull like that. The direction it will move like this. இப்படி தரலாம். இந்த ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகும் வந்து, இது இந்த லைன்ல என்ன பண்ணும், இந்த லைன்ல ஆக்ட் ஆகும் வந்து, இந்த லைன்ல ஆக்ட் ஆகும். இந்த லைன் என்ன பண்ணும், லைட்டா நான் இல்லை பிளாக் மேலே உட்காந்தா தெரிய மாட்டுது. சேஞ்ச் கலர், yellow கலர் யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் இந்த லைனில் ஆக்ட் ஆகுது, இந்த லைனில் ஆக்ட் ஆகுது. இப்போ ரெண்டு நான் ஈக்குவலாக போட்டிருக்கேன். ஏன் ஈக்குவலாக போட்டிருக்கேன் அப்படின்னா, சப்போஸ் ரெண்டும் ஈக்குவலாக இல்லைன்னா என்ன ஆகும் வந்து, இந்த ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும் வந்து, இந்த ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கணும், ஏற்கனவே பார்த்தோம். இப்போ சாரி, ஈக்குவலாக இருந்தா, ஈக்குவலாக இருந்து புள்ளி இங்கே இருந்தால் வேற மாதிரி. இப்போ ரெண்டு ஈக்குவலாக இல்லை. இப்போ என்ன ஃபோர்ஸ், இப்போ என்ன ஃபார்முலா, ஃபோர்ஸ் ஈக்குவல் டு F1, இதான F1, இதான F2. அப்போ F1 இஸ் ஈக்குவல் டு 1/4πε0 Q by R square. F2 இஸ் ஈக்குவல் டு 1/, ஸோ Q into Q0, சாரி 4πε0 Q into Q0 by R square. ஆனால் இங்கே 2Q, அங்கே ஒரு Q தான். இங்கே பாருங்க, இந்த டிஸ்டன்ஸு கம்மி, அதனால இந்த ஃபோர்ஸ் அதிகம் வந்து. இங்கே டிஸ்டன்ஸ் அதிகம், அதனால ஃபோர்ஸ் கம்மி. ஆனால் கவனிங்க, என்ன ஆகுது, இது மாதிரி 2 மடங்கு ஆயிடுச்சு. என்ன ஆகுது, மின்னூட்டம் 2 டைம்ஸ், இது மாதிரி 2 டைம்ஸ். அப்போ நான் ஆட்டோமேட்டிக்காக நான் இந்த ஃபோர்ஸும் இந்த ஃபோர்ஸ் அப்போ அதிகமாகும். அப்போ என்ன ஆகுது, இந்த 2 ஃபோர்ஸும் ஈக்குவலாக வருது, 2 ஃபோர்ஸும் ஈக்குவலாக வருது. இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது, இந்த பாயிண்ட் நேராக வைக்கும் பொழுது இது டிஸ்டன்ஸ் கம்மி, இது டிஸ்டன்ஸ் அதிகம். ஆனால் அது மின்னூட்டம் ஒரே ஒரு Q தான், இது 2 Q. அதனால என்ன ஆகுது, அதுவும் மைனஸ். அதனால என்ன ஆகுதுன்னா, 2 ஃபோர்ஸ் ஈக்குவல். அப்போ 2 ஃபோர்ஸ் ஈக்குவல்னும் போது இது என்ன பண்ணுறோம், இப்படியும் என்ன பண்ணுறோம், 2 காம்பனண்ட்டாக நம்ம ரிசால்வ் பண்ணுறோம். எப்படி காம்பனண்ட்டாக ரிசால்வ் 2 காம்பனண்ட்ஸ். இந்த டைரக்ஷன்லையும் இந்த டைரக்ஷன்லையும் எதை பண்ணுறோம் வந்து, F1 பண்ணுறோம். அதே மாதிரி F2 பண்ணுறோம். என்ன இந்த டைரக்ஷனில் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த டைரக்ஷன்லையும் இந்த டைரக்ஷன் பண்ணுறது, 2 டைரக்ஷன் பண்ணுறோம் வந்து. அப்போ என்ன ஆகுது, இதுவும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ கேன்சல் ஆகிக்கும். அப்போ என்ன ஆகுனா, இந்த இடத்துல எந்த புள்ளி வச்சாலும் சரி, இந்த லைனில் யூ கேன் ட்ரா எனி லைன். இந்த பக்கம் கேன் ட்ரா எனி லைன். இது பக்கம் நீ எந்த லைனை போட்டாலும் சரி, யூ ட்ரா எனி லைன். இல்லைங்களா, இப்படி. அப்போ அந்த மின்னூட்டத்தை, அப்போ இங்கே என்ன மின்னழுத்தம், அப்போ இங்கே இந்த இடத்துல என்ன ஆகும், இங்கேருந்து இங்கே கொண்டு வரோம். அப்போ என்ன ஆகுது, இங்கேருந்து கொண்டு வரோம், இந்த டேரக்ஷன்லேயே ஃபோர்ஸே இல்லைல்ல. அப்போ V இஸ் ஈக்குவல் டு 1/Q0 தானே. அப்போ என்ன, எந்த வேலையும் நடக்கல. ஏன்னா ஒர்க்னானது ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ் பை Q0. ஃபோர்ஸே ஆக்ட் ஆகலை. அப்போ சுழி. அப்போ இங்கேயும் சுழிதான், இங்கேயும் சுழிதான், இங்கேயும் மின்னழுத்தம் சுழிதான், இங்கேயும் மின்னழுத்தம், எல்லா இடத்துலையும் லைனில் எங்கே போனாலும் மின்னழுத்தம் சுழிதான். சப்போஸ் இது என்ன ஆகுது, இது சப்போஸ் இது இப்படி இல்லாமல் -3Q வச்சு என்ன ஆகுது, இன்னும் இட் வில் ஷிஃப்ட். இன்னும் என்ன பண்ணும், இப்படி இன்னும் நகரம் வந்து, இட் வில் மூவ் டுவர்ட்ஸ் Q நோக்கி நகரம் வந்து, Q நோக்கி நகரம். ஓகேவா, ஏன் அப்படின்றத நம்ம விஷுவலைஸ் பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ நேரம் விளக்கம் கொடுத்துருக்கேன். சரியா, இந்த விளக்கத்தையும் சேர்ந்து பார்த்து என்ன பண்ணுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட என்ன பண்ணுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க. டிஸ்கஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு